நம்ம கிரிப்டோ மற்றும் TamilBTC நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர்ட்ராப் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து உண்மையாகவே இந்த ஏர்ட்ராப் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஒரே ஒரு விஷயம், இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து SocialDAO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஏஓ ஏர்ட்ராப் தான் வந்து பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நியூஸை வச்சே நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட். ஓகே, இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு மெட்டாமாஸ்க் வேலெட்டை கனெக்ட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு பெற முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா SocialDAO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டோம். ஸோ இந்த இணையதளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4200% APY அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. பட் நமக்கு ஃப்ரீயாக ஏர்ட்ராப்பில் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோக்கன் தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. இன்னும் சில வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டேக் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4200% API வந்து பெற முடியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட், ஓகே, அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எஸ்டிமேட் ரிவார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ட்வீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேரை ஃபாலோயிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ட்விட்டுக்கு வந்து எவ்வளோ லைக்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இருக்கீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளூ செக் மார்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ போட்டு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்குமே வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது செல்லுபடியாகும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கனுக்கான கான்டாக்ட் அட்ரஸ் வந்து வரல. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க என்ன மாதிரியான டோக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் 100% சப்ளையில் வந்து 50% வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து 20% வந்து லிக்விடிட்டிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 200 பில்லியன், ஓகேவா. ஸோ 1000 பில்லியன் வந்து டோட்டல் சப்ளையில் 500 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏர்ட்ராப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லிக்விடிட்டிக்கு எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் அவங்களோட டிஓ ஆக்டிவிட்டிக்காக வந்து ஒரு 20%, இது இல்லாமல் ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு 10%. ஸோ இதான் வந்து அவங்க சொல்கிறது. ஸோ கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்லீப்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12% வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே போல் வந்து ட்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10%. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 22% வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பைசலுக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வேல்யூவில் வந்து அந்த 22% வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பில்டிங் த Web3 சோசியல் இக்கோசிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் எக்கனாமி அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ ஆன நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து இவங்க சொல்கிறது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய Web3 வேலட்டையும் வந்து நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணுறீங்க. அதாவது சோஷியல் மீடியாங்கிறது வந்து Web2, ஓகே. அதோட வந்து நீங்கள் வந்து ஒரு மெட்டாமாஸ்க்கு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா Web3 ஆகிடும், ஓகேவா. ஸோ Web3 இன்டகிரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு Web2 மீடியா, அதாவது சோஷியல் மீடியாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இது பண்ணுறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஏர்ட்ராப்பில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டோக்கன், ஓகே. உங்களுக்கு ஒர்த் இருந்துச்சு இந்த டோக்கன் நம்ம வந்து கேஃபியெல்லாம் கொடுத்து நம்ம விற்றா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ஷுவராக வந்து இந்த டிஓவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரையாரிட்டி அக்சஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட ட்விட்டர் வந்து ரீட்வீட் பண்ணணும், டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இங்கே எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகுதோ அந்த லிஸ்ட் ஆகிற டயத்துலேருந்து நீங்கள் வந்து கிளைமிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பட் இது வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அவசியம்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பார்த்துக்குவோம், ஓகேவா. ஸோ மற்றபடி ஃபர்தராக இதை பற்றியான அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.